அவங்க வந்து அறிக்கையே படிக்கலன்னு தெளிவா தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேராலே வந்து தெளிவா போட்டிருக்காரு. ஜெயலலிதாவை சந்திக்கிறதுக்கு விஜய் கொடநாடு வரையும் போலையா, கை கட்டிக்கிட்டு வீடியோ வெளியிடலையா, மாஸ்டர் படத்தப்ப போய் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கலையா? அப்ப இந்த அளவுக்கு தான் விஜய்க்கு அரசியல் பார்வை, அரசியல் புரிதல் இருக்கான்ற கேள்வியே வருது. வந்து இன்னும் இந்த பி டீம் கதெல்லாம் இன்னும் கம்பு சுத்தி நிற்கிறாரு. இதெல்லாம் வந்து அப்பெல்லாம் நம்பு போச்சுன்றது கூட தெரியாம அதையே சொல்லிட்டு இருக்காருன்னு பாக்குறேன். வணக்கம். வணக்கம். நேத்து தாவேகா தலைவர் விஜயிடமிருந்து ஒரு அறிக்கை வந்திருந்தது. முதல்வரினுடைய டெல்லி பயணம் குறித்து விமர்சனம் தான் அந்த அறிக்கை. ஏன் அங்க போனாரு அப்படிங்கிற கேள்விகளை அடுக்கியிருக்காரு. அந்த அறிக்கைக்கு நிறைய எதிர்வினைகள் வந்திருக்கு. அரசியல் ரீதியா விசிகா இந்த மாதிரி கட்சிகள் இருந்து வந்த எதிர்வினைகள் குறித்து கேட்பதற்கு முன்னாடி டிவிகேல இருந்து டிஎம்கேல அண்மையில் இணைந்த வைஷ்ணவி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க சம்பந்தமா. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணியே கேள்வியா கேட்டுறேன். இத்தனை முறை தமிழக முதல்வர் பெயரை மட்டும் குறிப்பிட்டிருக்கும் நீங்கள் ஏன் ஒரு முறை கூட பிரதமர் மோடி அவர்களின் பெயரை குறிப்பிடவில்லை? அரசியல் எதிரியின் பெயரை குறிப்பிட்ட உங்களுக்கு உங்கள் கொள்கை எதிரியின் பெயரை குறிப்பிடுவதில் என்ன தயக்கம்? வருங்காலத்தில் பாஜகவுடன் நீங்கள் கூட்டணி வைப்பதில் சந்தேகம் இல்லை என்பது உங்கள் அறிக்கையிலேயே தெளிவாக தெரிகிறது. முன்னாலே தாவேகா, பின்னாலே பாஜக. இது மக்களை ஏமாற்றும் பி ஸ்கிரீன் அரசியல். அவங்க வந்து அறிக்கையே படிக்கலன்னு தெளிவா தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேராலே வந்து தெளிவா போட்டிருக்காரு. அரசியல் எதிரி டிஎம்கே, கொள்கை எதிரி பாஜகன்ட்டு ஃபர்ஸ்ட் பேராலே போட்டிருக்காரு. ரெண்டாவது பேரால வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சப்போ விமர்சிக்கும் போது திமுகவும் மறைமுக கூட்டணி இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றதையும் நினைவுபடுத்தியிருக்காரு. இப்போ யாருமே அறிக்கையை படிக்கல. வெறும் பிரதமர் மோடி பேரை எங்கேயும் பயன்படுத்தலைன்னா இல்ல. இப்போ மோடி பேரை ஏற்கனவே பயன்படுத்தியிருக்காரு. பயன்படுத்தினதே கிடையாது. இதுல ஸ்டாலின் பேரை பயன்படுத்துறாரு, மோடி பேரை பயன்படுத்து. இது சும்மா பேரை பயன்படுத்த இந்த அரசியல் அது அரசியல் பாஜகன்னு சொல்லியாச்சு. பாஜக மூலியமா தான் போய் பாக்குறாரு. பிரதமர் போய் பாக்குறாரு. பிரதமர் இங்க திமுகன்னு மட்டும் சொல்லலை, அதான பிரச்சனை. இல்ல, ஸ்டாலின் போய் பார்த்திருக்காரு. இப்போ பிரதமர் வந்து இப்போ மோடி அவர் வந்து முதலமைச்சரை பார்த்தாருன்னா அப்படி சொல்லலாம். இவர் போய் பார்த்திருக்காரு. அங்க முதலமைச்சர் அங்க பிரதமர் யாரா இருந்தாலும் போய் பார்க்க போறான்றதுதான் விஷயம். இதுல பேரை சொல்லலன்னு சும்மா அந்த மறுபடியும் அதே பழைய, அதாவது என்னன்னா இவங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே வார்த்தை இல்லாம சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இதே அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது. இதுல என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, மெயின் விஷயம் டாஸ்மாக் விஷயத்த அப்படியே நீர்த்து போக வச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த விஷயத்த ஹைலைட் பண்ணாம இவர் போயிட்டு வந்த விஷயத்த வந்து இவர் கொடுத்த அறிக்கையை வந்து கமெண்ட் பண்ணி டாஸ்மாக் விஷயத்த மறைச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அது மறையாது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஊழல். அது அந்த 1000 கோடி ரூபான்னு அவர் அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது இடி அவங்க வந்து போன தடவை கொடுத்த அறிக்கையில இருந்து வந்த விஷயம். இதுக்கு நடுவில் இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு தமிழ்நாடு அரசாங்கமா வந்து ஃபைல் பண்ணியிருக்கு. பண்ணாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி பண்ணாம இவங்களே கவர்மெண்டாவே போய் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா வந்து கேஸ்ன்ற டாஸ்மாக் இல்லையா, அவங்களுக்கு வருமானம் வரும், அதனால இம்பார்ட்டன்ஸ். முஸ்லீம் மக்கள் தானே, இஸ்லாமியர்கள் தானே, அவங்களுக்காக நம்ம ஏன் போராடணும்ட்டு கவர்மெண்ட்லாம் ஃபைல் பண்ணாது. ஏன்னா அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு தைரியம் கிடையாது. மேபி கட்சியில இருக்க யாராவது ஒருத்தர் வந்து சும்மா பேருக்காக ஒரு ஃபைல் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துக்காக கோர்ட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறைச்சிட்டு இங்க ரைடு வராங்கன்னா எங்க ஊர் விட்டுலாம் ஓடி போவாங்க. அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பார்த்தா சிஎஸ்கேல இதுல மேட்ச்ல இருந்த போட்டோலாம் வழி வரும், இந்த மாதிரிலாம் வரும். ஆனா அதை பத்தி எல்லாம் பேசாம இது மாதிரி இந்த புருடா விடுற வேலையே தான் அவங்க பண்ணுவாங்க. வைஷ்ணவி சொல்றதுக்கு நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் ஆக்சுவலா கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு துரோகி, ஓகேங்களா. அது ஸ்லீப்பர் செல். அது இது தவிர அவங்களை பத்தி பெருமையா பேசுறது எதுவுமே இல்லை. சரி, நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமரை போய் பாக்குறாரு, அப்படி பாக்குறது தப்பா? இல்ல இப்படி பார்த்த உடனே நீங்க வந்து அடிபடிச்சிட்டாங்க, மறைமுக கூட்டணி, கள்ள கூட்டணி, இதெல்லாம் லாஜிக்கலா இருக்கா? அவர் யூஸ் பண்ண வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா பணிந்து விட்டார்கள் போட்டிருந்தார் முதல்ல ஸ்டான்ஸ்லயே. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்லுவாரு, தவிர்ந்து விட்டார்கள், உருண்டு விட்டார்கள், இந்த மாதிரிலாம் முதலமைச்சர் பேசுவார். அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறதுலயே பாத்தீங்கன்னா இவரோட ஸ்டாண்ட் என்னன்றது புரியுது. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு மரியாதையா அதை பயன்படுத்துறாரு, ஓகேங்களா. அதுதான் நடந்திருக்கு. அதாவது இது மாதிரி நம்ம ஹிஸ்டரி பார்த்தோம்னா, செந்தில் பாலாஜி திடீர்னு ஒரு நாள் ஒரு நைட்ல டெல்லிக்கு போயிட்டு வந்தார். அப்பன்னு பார்த்தா அவர் மேலே இடி விஷயம், இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதே மாதிரி துரைமுருகன் போயிட்டு வந்தார். அப்பயும் அதுக்கு முன்னாடி பார்த்தா இடி பிரச்சனை வந்து இதே தான் நடக்குது. இப்போ வந்து நிதி ஆயோக்ன்ற ஒரு விஷயம் இல்லைனாலும் இது நடந்திருக்கும். அது வெளியே தெரியாம கூட நடந்திருக்கலாம், பட் நடந்திருக்கும். இப்போ வந்து அமித்ஷா போய் பார்த்தா தானே அப்படின்ற பதில் டேரக்டா நாங்க மோடியவே பார்த்துறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட். ஏன்னா நான் முதலமைச்சர் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஆனா அங்க போய் உண்மையிலே என்ன பேசினான்னு யாருக்குமே தெரியாது. இவர் என்ன பேசினாரு, அவருக்கு என்ன புரிஞ்சது, அவர் என்ன பேசினா இவருக்கு என்ன புரிஞ்சதே முதல்ல பெரிய விஷயம்.
அது மீறி உண்மையிலேயே வந்து நாட்டு நலனுக்காக தான் பேசியிருப்பாங்கன்னா எனக்கெல்லாம் பெரிய சந்தேகம். பேசியிருப்பாங்க, நான் வந்து பேசியே இருக்க மாட்டாங்கலாம் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல பேசியிருப்பாங்க, அதுல மாட்டுக்கிறது. ஆனா இவங்க பிரைவேட் மீட்டிங்ல என்ன பேசுனாங்கன்றது அவங்க 2 பேரும் சொல்லாம நமக்கு தெரியாது. எப்படியும் முதலமைச்சர் பேசுறதுல சொல்றதெல்லாம் உண்மை நான் கன்சிடர் இல்ல, பண்ணல. இன்னொன்னு ஒரு சந்திப்பை வச்சே நீங்க வந்து பணிந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா எல்லாம் கடந்த காலங்களில் நடந்ததெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஜெயலலிதாவை சந்திக்கிறதுக்கு விஜய் கொடநாடு வரையும் போலையா, கை கட்டிக்கிட்டு வீடியோ வெளியிடலையா, மாஸ்டர் படத்தப்ப போய் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கலையா, அப்ப அதனால நீங்க வந்து அதிமுகவோடு மறைமுக கூட்டணி வச்சிருக்கீங்க நாங்க சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இல்ல இப்போ இது எதனால வருதுன்றதுதான் முக்கியம். இது வந்து ஒரு பட ரிலீஸ்க்காக போய் நிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள். இது ஒரு தமிழ்நாட்டையே உழுக்கக்கூடிய பெரிய ஊழல். அந்த ஊழலுக்கு இடி வந்து தோண்டிட்டு இருக்கு. அந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக தான் இந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே நடக்குதுன்னு பாக்குறோம். அந்த விஷயத்த, அந்த நெரேட்டிவே ஆஃப் பண்ணணும், அந்த நெரேட்டிவே அந்த ஸ்கிரீன்ல இல்லாம பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த எல்லா வேலையுமே நடக்குதுதான் நான் பாக்குறேன். அதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அவங்க சும்மா பொருளையை கலப்பணும், ஏதாவது பேசணும்ன்றதுக்காக பேசுறது. இப்போ மோடி அவரை வந்து முதலமைச்சர் பாக்குறாருன்னா இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு இருக்கு. மோடிக்கும் அது அரசியல், அது நிர்வாகம்னு வரும்போது முதலமைச்சர் அவர் போய் தான் போன வாட்டி என்ன சொன்னாரு, ஒரு ஷூட்டிங் எடுத்து வீடியோல என்ன சொன்னாரு, வஞ்சிக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாரு. லெட்டர் அப்பப்போ லெட்டர் எழுதுறாரு. அப்போ அதெல்லாம் வந்து பலன் இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிற மாதிரி தானே அர்த்தம். அது அங்க போனா மட்டும் என்ன நடந்துற போகுதுலாம் பேசினவர் தானே இவரு. அப்ப இப்போ எதுக்கு போனாருன்ற கேள்வி வருது. இப்போ பினான்ஸை பத்தி முழுசா ஒரு கட்சியில வந்து ஓரளவுக்கு செயல்படக்கூடிய திறன் இருக்குன்னு மக்கள் நம்பின ஒருத்தர் பிடிஆர்ன்றவர் ஏன் நீங்க வந்து தூக்குனீங்கன்னா உங்களோட பினான்சியல் நாலேஜ் என்னன்றது புரியுது. தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு பினான்சியலா மோசமா இருக்கு, எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு, அது எப்படி ஹேண்டில் பண்றன்ற விஷயம். அவர் லீக்கேஜஸ் அடைக்கிறேன்னு ஒருத்தர் வந்தார். அந்த லீக்கேஜஸ் அடைச்சிருந்தாலே இத்தனை லட்சம் கோடி கடன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காது. அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாத ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கும் போது இப்படிலாம் தான் நடக்கும். அவர் போய் நிதி ஆயோக்ல கலந்துக்கிட்டு அவர் ஒரு எழுதிட்டு போனது ப்ரிப்பேர் பண்ண போய் பேசினாரு. அங்க என்ன பேசினாங்கன்றத வந்து நம்ம முன் வச்சாங்க. இந்த ட்ரம்ப்போட ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் பத்தி என்ன நடந்தது, இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வெளியே வரல. ஓகேங்களா? அது அக்கறையே கிடையாது. இவங்களோட மெயின் எஜெண்டா வந்து டாஸ்மாக் ஊழல்ல வந்து அந்த விஷயத்த நரேட்டிவ் மறைக்கணும். அந்த நரேட்டிவ் மறைக்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் செய்யறது. நேரடியா போய் அமித்ஷாவை தனியா போயிட்டு பார்த்திருந்தா வந்து இது இன்னும் பெருசா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்து மூலியமா போய் பார்க்கலாம் அப்படின்றது அவரே வந்து நான் வரேன். ஏன் இப்போ மத்த மாநிலத்துல இருக்க இதெல்லாம் ஒரு அதீத கற்பனையா இல்லையா? விஜய் அதுல சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து கற்பனையினுடைய உச்சமா இருக்கு அப்படின்னு பல பேர் விமர்சிக்கிறாங்க. நேரடியா அதிமுகவோடு கூட்டணி வச்சிருக்கிற பாஜக, அது அவர் விமர்சிக்கும் போது இருக்கிற அந்த வேகம் இருக்குல்ல, அது இந்த அளவுக்கு இருக்கா? மறைமுக கூட்டணின்னு இவரா ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. அதை நிரூபிக்கக்கூடிய வகையில என்ன இருக்கு? அதிமுகவை விமர்சிக்கலாம்னு கிடையாது. அவர் வந்து கூட்டணி வச்ச உடனே விமர்சாச்சு. இதுல பாயிண்ட் என்னன்னா வந்து அவங்களோட கிரேவை அவங்களே வந்து தோண்டிக்கிட்டாங்க. அதனால வந்து அவங்கள பத்தி பேசி கூட பிரயோஜனம் இல்லைன்றதுதான் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ மெயினா இவங்க நாட்டுக்கே அச்சுறுத்தலா இருக்கிறது பிஜேபி எப்படி அச்சுறுத்தலா இருக்கோ அதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாத அச்சுறுத்தல் தான் டிஎம்கேன்னு பாக்குறோம் இன்னைக்கு. அதாவது கலைஞர் இருந்த டிஎம்கே வேற, அண்ணா உருவாக்கணும்னு நினைச்ச டிஎம்கே வேற, இன்னைக்கு இருக்கிற டிஎம்கே வேற. இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் இதெல்லாம் வந்து அண்ணா விருப்பப்பட்டா செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? அது கலைஞர் கூட விருப்பப்பட்டாரான்னு தெரியல. அது காலப்போக்கில் அந்த மாதிரி அமைஞ்சதான் நான் பாக்குறேன். ஏன்னா அவர் பிள்ளைங்களுக்குள்ளேயே சண்டையை ஊட்டி விட்டு தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருன்றதான் நான் பாக்குறேன். என் பார்வையிலிருந்து அப்படிதான் பாக்குறேன். அவர் உயிரோட இருந்து அவரோட தெளிவா அவர் பேசக்கூடிய கடைசி நாள் வரைக்கும் வந்து அவர் தான் கண்ட்ரோல் இருந்தார். இவங்களா கட்சியில இருக்க இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணி தான் இவரை துணை முதலமைச்சர் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. 2016 இவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணியுமே வந்து ஹிட் ஆகல. அவருக்கு கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் இவர் பேக் எண்ட்ல பாலிடிக்ஸ் பண்ணி தான் அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் தான் டிஎம்கேல போயின்னு இருக்கு. அது ரொம்ப டூ டேஞ்சரஸ். அதுக்கு அடுத்து வந்து பிள்ளையை கொண்டு வந்து, அதாவது எலெக்ஷன் முன்னாடி வந்து என் ஃபேமிலியில வேற யாரும் வர மாட்டாங்க பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு, அப்புறம் உதய் வருவாருங்கிட்ட எனக்கு அதை வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் பொறுமையா வந்து இளைஞர்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆக்கி அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆக்கி இப்போ துணை முதலமைச்சருக்கு நிக்குது. நாளைக்கு சிஎம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்ல, இந்த விஷயத்துல விஜய் எந்த இடத்துலயும் வந்து என்னுடைய குடும்பத்தில் இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு இதுவரையும் சொல்லலையே. விஜய் கட்சியில கூட அது நடக்கலாம். குடும்ப அரசியல் எதிர்க்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அந்த சொல்லணும்ல, கடந்த காலங்கள்ல பல பேர் அப்படி சொன்னவங்க இருக்காங்க, சொல்லி அதை பின்பற்றாதவங்க இருக்காங்க. விஜய் வந்து இவங்க எப்படின்னு சொல்றாருன்னா அவர் என்னவா இருக்க போறாரு? இன்னைக்கு அவர் கட்சி ஓகே இல்ல, இன்னைக்கு டூ ஏர்லி அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மேபி அது நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டா கூட ஒரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் பாக்குறேன். அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. இவரு வேற ஒரு ஃபீல்டை வந்து விட்டுட்டு இவர் பாலிடிக்ஸ்குள்ள இப்ப வந்திருக்காரு. இவர் வந்து பீக்கு போறதுக்கான டைம் இருக்கு. ஓகேங்களா? அதுக்குள்ளேயே இன்னொருத்தரை கொண்டு வந்து இவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒருத்தரை காட்ட
காட்டுவேன் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு அதை ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ண கூட வேணாம்னு தான் நான் பாக்குறேன். அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. என் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து விஜயண்ணா வந்து டிவிகே வந்து கேடர் பேஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாவும் கொண்டு வரணும்னு பார்த்து தான் அந்த ட்ரைனிங் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாரு. நாளைக்கு அது வந்து வெறும் லீடர் பேஸ்ட் கரிஷ்மா மட்டும் இல்லாம, ஏன்னா இன்னைக்கு அவர் படம் நடிக்கிறது உருன்னு சொல்லிட்டாரு இல்லையா, ஒரு டவுன் த லைன் 10 இயர்ஸ் கழிச்சு வந்து அடுத்த வர ஜென்ரேஷன் பிறக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து விஜயண்ணாவோட படங்கள் பழைய படங்கள் பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த கரிஷ்மா அவங்களுக்கு கடந்து போகுமான்னு தெரியாது. ஆனா ஒரு தலைவரா, ஒரு அரசியல் தலைவரா அந்த கரிஷ்மா அவங்களுக்கு கொண்டு போய் சேரும். அந்த மாதிரி ஒரு கேடர் பேஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா, அது இல்லாம வந்து இவங்க கட்சியில இருக்க ஒவ்வொருத்தருக்குமே அந்த கரிஷ்மா கொண்டு வரணும், அவங்களுக்கு அந்த அரசியல்ல வந்து அந்த ஆளுமையை கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அப்படிதான் கொண்டு போறான்னு பாக்குறேன். இன்னைக்கு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்றதை பத்தி எனக்கு தேவை கூட அந்த எழல. ஏன்னா இவரே இன்னும் இதுல அரசியல் பீக்குக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பீக்குக்கு போனதுக்கு அப்புறம் வருவாங்களான்னா அது ஒரு ஸ்பெகுலேஷன் தான். அது நம்ம அதுக்கான பதில் நம்ம தேட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இந்த அறிக்கையில இன்னொரு குறையை சுட்டி காட்டுறாங்க. பாஜக ஆளாத மாநிலங்களை சேர்ந்த முதல்வர்கள்லாம் யாருமே போகல, முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் போயிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்றாங்களே. நம்மளே பல போட்டோஸ் பார்த்தோம். ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் முதலமைச்சர் போயிருந்தாரு, ஹேமந்த் சோரன் போயிருந்தாரு, இப்படி பல உதாரணங்களை சொல்ல முடியும். அப்ப இந்த அளவுக்கு தான் விஜய்க்கு அரசியல் பார்வை, அரசியல் புரிதல் இருக்கான்ற கேள்வியே வருது இல்ல. இல்ல, அவர் வந்து நீங்க ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி மோடி பேரை குறிப்பிடலன்னு சொல்ற மாதிரி இதுல வந்து மத்த தலைவருக்கு பேர் யாரும் குறிப்பிடல. அவர் ஜென்ரலா தான் அந்த டேர்ம் சொல்லியிருந்தார். அவர் எந்த டேர்ம்ல சொல்லியிருந்தாருன்னா, இங்க மெஜாரிட்டி ஆஃப் இப்போ சவுத் இந்தியா நம்ம எடுத்துப்போம். சவுத் இந்தியால ஆந்திரா போயிருந்தாங்க, தெலுங்கானா போயிருந்தாங்கன்னா அது வேற. நீங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து சித்தராமையா போல, அவர் காங்கிரஸ், அவர் என்னதான் மைசூர்ல ஒர்க் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாலுமே அவர் போகல. ஃபைனலா அதுதான் விஷயம். பிரணாய் விஜயன் அவர் போன வாட்டியும் போல, இந்த வாட்டியும் போல. அவரோட பினான்ஸ் மினிஸ்டர் எல்லாம் அமைச்சிருக்கதா டாக்ஸ் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து புதுச்சேரியிலயும் வந்து ரங்கசாமி அவர் தான் போகல. அவர் இப்போ நம்ம சுத்தி பாஜக ஆதரவு முதலமைச்சர்களே போல. ஓகேங்களா, அதுதான் அவர் வந்து குறிப்பிட்ட. இங்க மெஜாரிட்டி அது இல்லாம வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி போல, இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. பட் இங்க நம்மளை சுத்தி மேஜரா இருக்கவங்க யாருமே போலன்றதுதான் பாயிண்ட். என்ன இதுல முக்கியமான விஷயம்னா, இவரு இதே முதலமைச்சர் நாங்க இதுக்கு போனோம், எங்களை வஞ்சிக்க போறாங்கன்னு இவரே தான் டைலாக் எல்லாம் சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டுகள்ல. 2021 போனா அதே நிலைப்பாட வருஷம் எடுக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கான்னு. இன்னைக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்காக போறேன்னு சொல்றேன். போன வருஷம் மக்கள் போனாலும் இல்ல, அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. என்ன கட்டாயம்? இன்னைக்கு 50% எங்களுக்கு நிதி பகிர்வு வேணும்னு கேட்டிருக்காரு. அவர் போயிட்டு தனிப்பட்ட பிரச்சனைகளை பேசினாருன்னு எல்லாரும் சொல்றாங்களே தவிர அதற்கான ஆதாரங்கள் என்ன? இப்போ நான் நிதி ஆயோக்ல போய் தனிப்பட்ட பிரச்சனை பேசினா நான் சொல்ல வரல. இல்ல, அதை காரணமா வச்சு தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக போனார்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதை நிரூபிக்கக்கூடிய வகையில அதற்கான சிக்னல்ஸாவது இருக்கணும்ல. அவர் வெளில வந்து சொல்ல போறது இல்லை, ஒருவேளை பேசி இருந்தாலும் கூட. குறைந்தபட்சம் வெளியில நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் இல்ல வேற ஏதாவது சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்கலாம் வருங்காலத்தை. இப்போ வந்து அவங்க வந்து டாஸ்மாக்ல போயிட்டு இவங்க வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி மெட்ராஸ் கோர்ட்லயும் வாங்கினாங்க, எதிர்த்து நடந்தது. இப்போ அதே வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, நான் என்ன சொல்றேன்னா, அந்த வீரியம் முன்ன இருந்த அளவுக்கு இருக்காதுன்னு நான் பாக்குறேன். ஓகேங்களா, அதுதான் அந்த ரிசல்ட். அதே மாதிரி எப்பவுமே வந்து இவங்க வந்து பிஜேபி கொண்டு வர எல்லா திட்டங்களுக்கும் வந்து வெளியே வந்து ஆச்சா போச்சோன்னு சொல்லுவாங்களே தவிர சட்டப்பூர்வமா உண்மையிலே செய்ய வேண்டிய அளவுக்கு வலிமையில செய்யறதே கிடையாது. என்னைக்குமே அது ஒரு கண் துடைப்பா தான் இவங்க செய்வாங்க. என்னைக்குமே அப்படி செய்வாங்க. அது இன்னும் வருங்காலத்துல அடுத்த 1 இயர்ல இன்னும் மோசமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நான் பாக்குறேன். இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வகுப்பு சட்டத்துல சட்டமன்றத்துல தீர்மானம் ஏத்தினதை போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல அதை ஒரு கேஸா ஃபைல் பண்ணல அவங்க. ஆனா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல கவர்மெண்டா எதுக்கு போறாங்க? டாஸ்மாக் கேஸ்க்காக போறாங்க. அதுதான் அவங்களோட டிஃபரன்ஸ், அந்த ஸ்டாண்டோட டிஃபரன்ஸ், அவங்களோட அந்த டிஃபரன்ஸ். இப்போ நீட் வந்து போயிட்டு கோர்ட்ல நிக்குதுன்றா எந்த அளவுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு. இப்போ இதுக்கு ஒரு இப்போ வரைக்கும் நடக்காத ஒரு பார்லிமெண்ட் சீட்ஸை வந்து இது பண்றாங்க, அப்படி வரையறைப்படுத்துறாங்கன்ற விஷயத்துக்கு நம்ம வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும். எல்லா மாநிலத்துல இருக்க முதல்வருக்கும் அழைப்பு விட்டு அதுக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சது. அந்த மாதிரி நீட்டுக்கு என்ன முயற்சிகள் எடுத்தாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த ரகசியம் தெரியும். நேத்து கூட சொல்றாரு, ஒருத்தங்க IAS பாஸ் ஆகிறாங்க, நீட் பாஸ் ஆக முடியலன்னா அப்ப நீட்ல இருக்கிற ஊழல் பத்தி தெரியும். நான் இந்த விஷயத்த தள்ளி வைக்கிறேன். ஒரு பக்கம் நீங்க வந்து நீட்ல ஊழல் நடந்துட்டு இருக்கு, இங்க இருக்கிறவங்களை எப்படி செக் பண்ணி எக்ஸாம்க்கு அனுப்புறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பேப்பர் லீக் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஒரு சென்டர் ஃபுல்லாவே வந்து கிளியர் ஆன கதெல்லாம் இருக்குது. இப்போ அதுல அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குதுன்னா அதுல ஊழல் நடக்கும். அது மொத்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே ஃபால்ட்டான்னு கேட்டா அது ஒரு தனி டிபேட். ஆனா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு நீட் வேணுமா வேணாமான்றது தான் டாபிக். வேணான்றது தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன இருக்கு. அதை கல்டிவேட் பண்ணி தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க 2021. நாங்க வந்தா நீட்டுக்கு வந்து விலக்கு கொடுத்துருவோன்று நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதிக்கு எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னு இருக்கு. அதை போடலவங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்ல, முக்கியமா பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வர விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்க திருப்பி ஃபைட் பண்றாங்கன்னு இருக்கு. வெளியே அறிக்கை கொடுக்கறது, கம்பு சுத்த தொட்டுப்பார் தூக்கிப்பாருன்னு கம்பு சுத்துறதெல்லாம் வந்து வேற.
உண்மையிலே எவ்வளவு ஃபைட் பண்றாங்கன்னு பார்த்தா கிடையாது, எப்பவுமே வந்து கம்மி தான். இப்போ இன்னும் அது மோசமா போகும், அதை நம்ம கண்ணெதிர்க்க பார்க்க போறோம். அதுக்கு பலனா அவங்களும் டாஸ்மாக் விஷயத்த கொஞ்ச நாளைக்கு விட்டு வைப்பாங்க. அதாவது இப்போதைக்கு அவங்க கையில குடும்பி இருக்கு, ஆனா நான் தேவைன்றப்போதான் யூஸ் பண்ணுன்றதுதான் இப்ப பாயிண்ட். இப்ப அது இதுக்கப்புறம் அது பெருசா நடக்காதுன்னு எனக்கு ஏன் பார்வை. விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசும் இதை பத்தி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இல்ல அவர் டிஎம்கே இல்லைங்களா? நான் டிஎம்கே தான் நினைச்சேங்க சார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பக்கம் அதிமுக வெளியிடக்கூடிய அறிக்கைகள், இன்னொரு பக்கம் தாவேகா வெளியிடக்கூடிய அறிக்கைகள், ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான விஷயங்களை தான் அவங்க சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமான காமனான ஒரு ஓனர் தான் பிஜேபி, பிஜேபியினுடைய பி டீம் தான் இவங்கன்னு சொல்லியிருக்காரு. விஜயும் அதுக்கு நான் இதுல ரெண்டு விஷயம் பாக்குறேன். ஒன்னு, அவர் எவ்வளவு அவுட் ஆஃப் ட்ரெண்ட்ல இருக்காருன்னு பாக்குறேன். அதாவது வந்து இன்னும் இந்த பி டீம் கதெல்லாம் இன்னும் கம்பு சுத்தி நிற்கிறாரு, அதெல்லாம் வந்து அப்பெல்லாம் நம்பு போச்சுன்றது கூட தெரியாம அதையே சொல்லிட்டு இருக்காருன்னு பாக்குறேன். ரெண்டாவது, சொந்தமா சொல்றதுக்கு வார்த்தை இல்லாம விஜயனா சொன்ன வார்த்தையே திருப்பி யூஸ் பண்றாருன்னு பாரு. அதை அப்படியே ஒதுக்கி வச்சோம்னா, அவர் இருந்து ஒரு எக்ஸ்போஸ்ட் போட்டிருக்காரு, எக்ஸ்ல இதை போஸ்ட் போட்டிருக்காரு. அவர் போட்டதுல கீழே பாத்தீங்கன்னா 2 போட்டோ போட்டிருக்காரு, நியூஸ் பேப்பர் கட்டிங்க போட்டோ எடுத்து போட்டிருக்காரு. அவர் முழுசா அறிக்கையே படிக்கலன்றதான் அதுல பாக்குறேன். ஏன்னா அதுல கடைசியில போட்ட வார்த்தைகளை சொன்ன மாதிரி வந்து நீங்க வந்து டிஎம்கே விமர்சனம் மாதிரி வந்து பிஜேபி விமர்சிக்கணும். ஃபர்ஸ்ட் வார்த்தையில மறுபடியும் சொல்றாங்க, அதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை எல்லாத்துலயுமே வந்து பிஜேபி பத்தி இருக்கு, பத்தி இல்லாமல கிடையாது. அவங்க அறிக்கையே படிக்காம காத்துல கம்பு சுத்தினுங்காங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்படி முழுசா டிஎம்கே அதான் சொல்லுவாங்க ஒரு இதுல வந்து, பாரு முழுசா மாறின ஏதோ பாருன்னு, அந்த மாதிரி வந்து திருமாவளவன் தான் சொல்லிக்கணும், பாருங்க முழுசா மாறின டிஎம்கே கட்சிக்காரங்களை பாருங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை வந்து வெளியே ஸ்பெகுலேஷன் தான் இருந்தது, டிஎம்கேல இருந்து விசிகா வெளியே வந்தா கட்சி 2ஆ உடஞ்சிரும்ட்டு. அது உண்மையா இருக்குமோன்ட்டு எனக்கு இப்ப பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை அதனாலதான் வந்து திருமாவளவன் வந்து அங்க நாங்க கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்லிக்கிறாரோன்ற ஒரு எண்ணெல்லாம் உருவாக ஆரம்பிக்குது. அது அவங்கதான் ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவருக்கு அரசியல் இருக்கிறவருக்கு தெரியும், அதாவது ஒரு விஷயம், அதாவது ஒரு அணு நகருதுன்னா அது சும்மாலாம் நகராது, ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து முதலமைச்சர் அங்க போறாருன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு டே டு டே விஷயம்லாம் கிடையாது. 2021 போனது இப்போ 25 போறாரு, 4 வருஷம் கழிச்சு நடக்கிற விஷயம். இது வெறும் நித்தி ஆயோக்காக மட்டும் போனாருன்றத நான் வந்து முழுசா நானும் நம்பல, மக்களும் நம்பல. அப்படி மக்கள் நம்பாத ஒரு விஷயத்த இப்படி வெளியே வந்து பொய் பிரச்சாரம் வந்து பண்றது இல்லாம அவர் கட்சி அவர் சுயத்தை விட்டு டிஎம்கேக்கு இப்படி அசிங்கமா சொம்பு தூக்குறாருன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா அவரை நம்பி நிறைய அந்த சமூக மக்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருப்பாரு, அவரை ஒரு ஹீரோவா நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. அவருக்கு இவர் பொய்யான தகவல் கொடுக்குறான்றது ஒண்ணு, இவரே அறிக்கையை படிக்காம அறிக்கையை பத்தி கம்பாரிசனா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டது இன்னொன்னு. அதே எக்ஸ் தளத்துல விஜயண்ணாவோட அறிக்கை இருக்கு, அதை உட்காந்து படிக்க கூட முடியல, இல்ல படிச்சு சொல்லக்கூடாது கூட ஆள் இல்லையே, இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கிறாரேன்னு பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு அவரை பார்க்க. திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகனும் விஜய்லாம் ஒரு பச்சா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பையனை சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. அது எப்பவுமே அது வந்து பக்கத்து வீட்டு பையனை பாட்டி சொந்த வீட்டு பிள்ளைய திட்டுவாங்க, அந்த மாதிரி அவர் பையனை திட்டாருன்னு தான் நான் பாக்குறேன். விஜய சொன்னதா நீங்க பாக்கல? இல்ல நான் பாக்கல, அப்படி பாக்கல. அவருக்கு வந்து ஏன்னா எல்லாருமே முதலமைச்சர் கூட அவருக்கு பச்சாதான். ஏன்னா அவங்க அப்பாவும் நான் அப்படி சொல்லியும் இருக்காரு, அவர் ஏற்கனவே அதை சொல்லியிருக்காரு, இதே முதலமைச்சர் அவர் சொல்லியும் இருக்காரு, வேற வார்த்தையை வச்சு சொல்லியிருக்காரு. ஏன்னா நானும் அப்பாவும் அப்படிப்பான்னு சொல்லி இப்படி சொல்லியிருக்காரு. இப்ப சொந்த புள்ளைய, ஏன்னா வந்து புள்ளைக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, அடுத்த வாட்டி சீட்டு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, இவன் என்னடானா துபாயில போய் உட்காந்து இருக்கிறானே அப்படின்ற ஒரு கோபத்துல சொல்லியிருப்பாரு நான் பாக்குறேன். இந்த அறிக்கைக்கு முன்னாடி நகைக்கடன் தொடர்பான ஆர்பிஐயோட வழிகாட்டு நெறிமுறைகள் பத்தி ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாரு. அது மக்கள் சார்ந்த பிரச்சனை, அதுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறது சந்தோஷம் தான். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அது வந்து வெறும் அறிக்கையோட நிறுத்தினா போதுமா, இல்ல அடுத்த கட்டமா தாவேகா தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதுல கவர்மெண்ட் தான் பண்ணணும், ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாக்குறது என்னன்னா, முதலமைச்சருக்கு எதிராக வந்த ஒரு அறிக்கைக்கு இத்தனை பேர் கம்பு சுத்துறாங்க போது மக்கள் நலன் சார்ந்த ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, அதுக்கு எத்தனை அதை பத்தி எவ்வளவு விவாதங்கள் வெளியே நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நீங்க இதை பேசியிருக்கீங்கிறது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த மாதிரி எத்தனை பேர் அதை பேச போறாங்கன்னு தெரியல. கவர்மெண்ட்ல வந்து அப்பப்போ நார்ம்ஸ் மாத்துறது யூஷுவல் தான். செபி வந்து ஆர்பிஐ மூலியமா நிறைய விஷயங்கள் கொண்டு வருவாங்க. இப்போ கோல்டு ரேட்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆகுதுன்னா அது வந்து சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் சந்தையில இருந்து ஃபிக்ஸ் ஆகுறது. பட் இந்தியாக்கான ரேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆர்பிஐயோட அசைவு இல்லாம இங்க எதுவுமே நடக்காது, ஓகேங்களா? என்னதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட முடிவு எல்லாம் பல ஃபேக்டர்ஸ் அதுல முடிவா இருந்தாலுமே ஆர்பிஐயோட இது இல்லாம அங்க அசைவு இல்லாம அங்க எதுவுமே நடக்க போறது கிடையாது. கோல்டு ரேட் இன்னைக்கு 9,000 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய் கம்மியான வித்தியாசத்துல போயிட்டு இருக்கு. அது 22 கேரட் சொல்றேன், 24 கேரட் இன்னும் அதிகமா போகுது. இப்போ நீங்க எவ்வளவு அதுக்கு லோன் தரீங்கன்னு இருக்கு. கொரோனா டைம்ல 80% வரைக்கும் தந்துட்டுறதா ஒரு பேச்சு இருந்தாலுமே நீங்க இன்னைக்கு பேங்க்குக்கு போனீங்கன்னா 5,000 5,500 ரூபா தான் கொடுக்குறாங்க. 6,000 ரூபா கூட டச் ஆகல. 6,000 ரூபா டச் ஆகணும்னா அது நீங்க பிரைவேட்டுக்கு தான் போகணும்.
அப்போ அந்த 6,000 9,000 இருக்கு, 6,000 இருக்கு. நியர்லி 66% to 70% தான் கொடுக்குறாங்க. 75% கூட கொடுக்கல. கோல்டு வாங்குறது எவ்வளவு வேலை, அது அழகு வைக்கிறது எவ்வளவு வேலை. இப்போ கோல்டுன்றது ஒரு தீர்க்கமான ஒரு பண்டம் அப்படின்றது தான் எல்லாருமே பார்க்கணும். உலகத்துல இருக்க எல்லா கரன்சியுமே இருந்தாலும் இந்த கரன்சி அழியாது அப்படின்றது. இதுக்கே வேல்யூ நீங்க இவ்வளவுதான் கொடுக்குறீங்க, ரிட்டர்ன் வேல்யூல கொடுக்குறீங்கன்னா அப்போ வந்து இந்த ரேட் வந்து ஃபிளக்சுவேஷன்ல தான் இருக்குன்னு கவர்மெண்டே ஒத்துக்கதான் இருக்கு. இதுல பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஏற்கனவே இருந்தது, அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இருக்காங்கன்னு தோணுது. அதாவது வந்து ஒருத்தர் லோன் வச்சிருக்காரு அப்படின்னா அந்த லோனை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதை வந்து நீங்க வட்டி கட்டிட்டு திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து அந்த லோனை கவர்மெண்ட் அந்த பேங்கே என்ன பண்ணணும்னா லோனை முடிச்சுட்டு திருப்பி புது லோன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண மாதிரி கணக்கு காட்டுவாங்க. நீங்க வட்டி மட்டும் கட்டணும். இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு நாள் கேப் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எத்தனை நாள் கேப் இருக்கணும்ன்றதெல்லாம் வருது போது அது மக்களுக்கு சிரமம் தான். பணம் இல்லாம தான் அடகுக்கு வராங்க. அந்த நீ மொத்த பணத்தையும் கட்டிட்டு நீ மறுபடியும் வச்சுக்கோன்றது பிராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. அது கடன் வாங்குற இடத்துல வந்து யோசிக்கணும். இவங்க வந்து நாளைக்கு கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ண போறது கிடையாது. பெரிய பெரிய பணக்காரங்க வாங்கின கடனை தள்ளுபடி பண்ற மாதிரி ஏழைங்க கடனை தள்ளுபடி பண்ண போறது கிடையாது. அதனால கொஞ்சம் கவர்மெண்ட் அதை வந்து பரிசீலனை பண்ணணும். என்னோட இன்னொரு பாயிண்ட் என்ன, இதை வந்து மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும், மக்களுக்கு திரும்பி சேர்க்கணும். அதாவது விஜயனோட அரசியல் வந்து வெறும் ஓட்டு அரசியல் மட்டும் கிடையாது. இங்க வந்து டிஎம்கே எதிர்க்கிறது மட்டும் அரசியல் கிடையாது. மக்கள் நலன் அதுல இருக்கு. அந்த மக்கள் நலன் சார்ந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து வெளியே பேசப்படணும். அது மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும்ட்டு நான் டிவிகே தொண்டர்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன்.